காப்பாத்தவே ஒரு அவதாரமா இங்க வந்தாரையா. லோகத்தை காட்டுன கூட்டத்துக்கே சிம்ம சொப்பனமா இவர் நின்னாரையா. சத்தியமா உத்தமந்தா தீய சக்தி எல்லாம் ஓட்ட வந்தா. மக்கள் தேடும் ஆடி வந்தா. இனி நம்ம மண்ணுக்கு முன்னேற்றம் தான். வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதுதான். நம்ம டிடிவி அண்ணா வந்தாலே தங்கமே சொக்க தங்கமே. இனி உங்க வழிதானே தேடி வந்திருக்கோம் நாங்க. சிங்கமே அஞ்சா சிங்கமே. எங்க அண்ணன் பேரு கிளி சொல்லுகின்ற ஒரு அம்மாவின் தலைமகனே. டிடிவின்னு சொல்லி கிளி பேசும் வரலாறு தமிழ் மண்ணின் காவலனே. உழைப்பாளிதான். கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கும் நம்ம எல்லாம் இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கும் கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தனது பொற்கரங்களால் பூமாலை அணிவித்து தலைவர்களுக்கு அவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறார். மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் எம் முருகன் அவர்களை விழா பேருரையாற்ற அழைக்கிறோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய 77வது பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் இளைஞருடைய எழுச்சி நாயகன், அடுத்த தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழக இதய தெய்வம் அம்மா பேரவையினுடைய
செயலாளரும் கழக ஆட்சி மன்ற குழுவுடைய உறுப்பினருமான அண்ணன் டேவிட் அனாதுரையன் அவர்களே, கழக தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மகளிர் பிரிவினுடைய செயலாளர் சசிமா பவன் அவர்களே, கழக மருத்துவனுடைய இணைச் செயலாளர் அத்தான் கபிலன் அவர்களே, கழக இளைஞர் பாசனுடைய செயலாளர் சகோதரர் முரளி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் சிவராமச்சந்திரன் அவர்களே, கிழக்கு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் நாகராஜன் அவர்களே, சாயலுடி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் தலைமை கழக பேச்சாளருமான எம்பி பாண்டியன் அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் இடுவெளி காளிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆட்சி அமர்ந்துள்ள ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் முத்தீஸ்வரன் அவர்களே, மண்டபம் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் கணேசன் அவர்களே, மண்டபம் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தனசேகரன் அவர்களே, தனபாலன் அவர்களே, மற்றும் ஒன்றிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சாந்தி அவர்களே, இப்ராங்கனி அவர்களே, கணேசன் அவர்களே, அகமது நசீர் அவர்களே, சுந்தராகாந்த் இர்லாண்டி அவர்களே, குணசேகரன் அவர்களே, கேமலதா அவர்களே, முனிசாமி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் தான் மலைக்கண்ணன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் சிங்கத்துரையன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் திருப்பலானி கிழக்குடைய முருகன் அவர்களே, திருப்பலானி மேற்குடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, திருவாடனை வடக்குடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களே, திருவாடனை தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் கதிர் தங்கவேல் அவர்களே, RS மங்கலத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் VS முருகன் அவர்களே, சாலடி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பச்சைக்கண்ணன் அவர்களே, முதுகுளத்தினுடைய வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் சேதுபதி அவர்களே, முதுகுளத்தூர் ஒன்றிய கவுன்சிலரும் முதுகுளத்தூருடைய மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருமான சகோதரர் முருகன் அவர்களே, முதுகுளத்தூர் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முத்துராமலிங்கம் அவர்களே, கமுதி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் VKG முத்துராமலிங்கம் அவர்களே, கமுதி தெற்குடைய ஒன்றிய செயலாளர் அத்தான் முத்து அவர்களே, கமுதி மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மணிமுத்திரன் அவர்களே, கடலாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் வெள்ளத்துறை அவர்களே, சிக்கல் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் ஜோதி முருகன் அவர்களே, போலூர் கிழக்குடைய ஒன்றிய செயலாளர் கமலதாசன் அவர்களே, போலூர் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ராமமூர்த்தி அவர்களே, நயினாரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, நயினாரூருடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் சாமித்துறை அவர்களே, பரமக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் ரவீந்திரன் அவர்களே, பரமக்குடி கிழக்கு உடைய செயலாளர் சகோதரர் சரவணன் அவர்களே, மற்றும் நகர்கழகத்தினுடைய செயலாளர் சுதாகரன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, கருணாகரன் அவர்களே, பரமக்குடி ஒன்றிய செயலாளர் சகோதரர் சத்தியமூர்த்தி அவர்களே, சரவணன் அவர்களே, சரிபு அவர்களே, சுந்தரமூர்த்தி அவர்களே, குமணன் அவர்களே, கமுதி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் மோகனபாலன் அவர்களே, RS மங்கலம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சாகுல் ஹமீது அவர்களே, தொண்டி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் ஜாஜகான் அவர்களே, சார்புடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ரகு அவர்களே, புரட்சித் தலைவர் MGR உடைய இளைஞர் செயலாளர் தினகரன் அவர்களே, புரட்சித் தலைவர் MGR மன்றத்தினுடைய செயலாளர் சகோதரர் சீனிவாசன் அவர்களே, சசிதா அவர்களே, மகளிருடைய செயலாளர் சசிதா அவர்களே, மாணவர்களுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் முத்து மணிகண்டன் அவர்களே, பூபதி அவர்களே, மாவட்ட அணி செயலாளர் சகோதரர் சுராஜ் அவர்களே, ஆண்டவர் கணேசன் அவர்களே, கவியரசன் அவர்களே, சுந்தரபாண்டியன் அவர்களே, சரவணன் அவர்களே, உதயமலர் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, ராணி அவர்களே, காளீஸ்வரன் அவர்களே, பாக்கியம் அவர்களே, காளிதாஸ் அவர்களே மற்றும் தனபால் பாண்டியன் அவர்களே, ராமநாதபுரிய மேற்கு ஒன்றியத்தினுடைய மாவட்ட அணி செயலாளர் சகோதரர் கருணாகரன் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, முனியசாமி அவர்களே, அழகர்சாமி அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, சம்சுதீன் அவர்களே, லட்சுமணன் அவர்களே,
டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களே, இளையராஜா அவர்களே, காளிமுத்து அவர்களே, கார்த்திக் ராஜா அவர்களே, பிருந்தாதேவி அவர்களே, பூமிநாதன் அவர்களே, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, சண்முகநாதன் அவர்களே, மாலதி அவர்களே, பூலேந்தி அவர்களே, துரை கந்தசாமி அவர்களே மற்றும் ராஜ்குமார் அவர்களே, மாரி அவர்களே, நன்றி உரையாற்ற வருகை தந்துள்ள மாணிக்கவாசம் அவர்களே, இளஞ்செழியன் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் தஞ்சாவூருடைய மாவட்ட கழக செயலருமான அண்ணன் திரு ரங்கசாமி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி அவர்களே, கழக விவசாய பிரிவுடைய தலைவர் அரூர் ராஜா அவர்களே, கழக வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர் அண்ணன் முருகானந்தன் அவர்களே, கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ராமலிங்க ஜோதி அவர்களே, மாநில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் சங்கர் மாதவன் அவர்களே, கழக மாணவியருடைய மாவட்ட அணி செயலாளர் ஜீவிதா நாச்சியார் அவர்களே, சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் தேர்போகி பாண்டியன் அவர்களே, திருச்சி மாவட்ட வடக்கு மாவட்டத்தினுடைய தலைமை கழக நிலைய செயலாளர் அவர்கள் தொட்டியம் ராஜசேகரன் அவர்களே, புதுக்கோட்டை மத்தியுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் வீரமணியன் அவர்களே, தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எழுப்பப்பட்டி பாலூர் அவர்களே, தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூருடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ராஜசேகர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டுள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை இன்றை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அம்மாவுடைய உருவத்தோடு கொடியோடு கொண்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஏன்னா சால சிறந்த ஒரு இயக்கம் அம்மா அவர்களை இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் கேட்டேன், அம்மாவுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தை ராமநாதபுரத்தில் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அம்மாட்ட கேட்டேன். அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அண்ணன் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பான ஏற்பாடு இன்னைக்கு செஞ்சிருக்கோம். பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திற்கு அம்மாவுடைய ஆட்சியில் நல்ல பல திட்டங்கள் தந்தாங்க. திட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், தாய்மார்களுக்கு நல்லா தெரியும். தாய்மார்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கிறதுக்காக பல திட்டங்கள் தந்தாங்க அம்மா அவர்கள். நீங்களாம் தாய்மார்களுக்கு நல்லா தெரியும். தாலிக்கு தங்கம் தந்தவர், தங்கமே பார்க்காத ஒரு கிராமத்தில் உள்ள சாதாரண மக்களுக்கெல்லாம் தாலி தங்கம் கொடுத்தவர் ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனா இன்னைக்குள்ள ஆட்சியாளர் உங்கள்கிட்ட உள்ள தாலியை பறிக்கக்கூடிய இயக்கம் தான் இன்னைக்கு 4 ஆண்டு காலத்தில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது. 4 ஆண்டு காலத்தில் நீங்க பட்ட ஆட்சியை பார்ப்பீங்க. ஆனா அம்மாவுடைய ஆட்சிகள் கடந்த 5 ஆண்டு காலம், அதுக்கு பின்னாடி 2016 அம்மா கொடுக்கக்கூடிய திட்டத்தினால 2016 மீண்டும் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மிகப்பெரிய ஒரு ஆட்சி வரக்கூடிய மெஜாரிட்டியா வரக்கூடிய வாக்களித்த மக்கள். காரணம் அம்மாவுடைய திட்டங்கள். சாதாரண மக்களுக்கெல்லாம் அந்த சென்றடையக்கூடிய திட்டங்கள் தந்தாங்க, அருமையான திட்டங்கள். முதியோர் உதவித்தொகை திட்டம், பால் கறவை மாடு கொடுத்தாங்க. பால் கறவை மாடெல்லாம் சாதாரணம் இல்லை. நானா 2011-16 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். உறுப்பினர் இருக்கும்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதியெல்லாம் கொண்டு வாரத்தில் 4 நாள் நலத்திட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிச்சு. வருஷமா கொடுத்து டெய்லி கொடுத்து விட்டுருவோம், வாரமா கொடுத்து விட்டுருப்போம். அப்படி ஒவ்வொரு கிராமம் போகும்போது கடந்த 2 வருஷம் 3 ஆண்டுகள் கழித்து ஒவ்வொரு கிராமத்திலையும் உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய திட்டங்களுக்கு போய் கேட்கும் போது சென்ற ஆண்டு அம்மா கொடுத்த திட்டத்தை பத்தி கேட்பாங்க. மேடையில் வாய்ப்பு கொடுப்போம். அந்த ஒரு தாய்மார் பேசுவாங்க. அந்த பால் மாடு கொடுத்ததுனால இன்னைக்கு 2 மாடா இருந்துச்சு, ஒரு குட்டி 2 குட்டி ஆகி 2 4 ஆயிருச்சு. இன்னைக்கு 4 பால் கறவை மாடு இருக்கு. என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு கொடுத்த ஒரு
கணவனால் கைவிடப்பட்டவன், ஒரு கணவன் இறந்தவர், இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அந்த பால் மாடு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு அடுத்து மேடையில் ஏறி இன்னைக்கு அம்மாவை பெருமையா இன்னைக்கு பேசினாங்க 2014-15 காலத்துல. அப்படிப்பட்ட திட்டங்கள் தந்தாங்க மக்களுக்கு. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாளை இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தாலிக்கு தங்கத்தோடு 4 ஆடு கொடுத்தாங்க. 4 ஆடு கொடுத்துன்ற சாதாரண விஷயம் இல்ல. நான் பார்த்த ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு கிராமத்தில் ஒரு விசேஷத்தில் கலந்துக்கிட்டோம், அரசு விழாவில் கலந்துக்கிட்டோம். நான் பேசும்போது ஒரு மக்கள் எந்திரிச்சு கேட்டாங்க, நான் கூட 1 நிமிஷம் எனக்கு மைக்கை பேசணும்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டேன். எனக்கு கொடுத்த அம்மா 4 ஆடு, 4 ஆடு, இந்த 4 வருஷம் 45 குட்டி என்கிட்ட இருக்கு, 45 ஆடு என்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட திட்டங்கள் தந்தது அம்மா திட்டம். ஆனா இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர் மக்கள் பயன்படக்கூடிய எந்த திட்டமும் இல்லை, மக்கள் யாரும் பயன்படக்கூடிய திட்டம் இல்லை, மக்களை சுரண்டி தீயக்கூடிய திட்டங்கள்லாம் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்சியாளர் இன்னைக்கு 4 ஆண்டு காலத்துல மோசமான ஒரு நிலையை கொடுத்தாங்க. மிக்சி கிரைண்டர் எல்லாம் பார்த்ததே இல்லாத கிராமங்கள்ல மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்த திட்டம் தந்தாங்க. சாதாரண மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு பயன்படுத்த தந்தாங்க. மிக்சியே காணாத அந்த தாய்மார்களுக்கெல்லாம் உங்களுக்கு மிக்சி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட திட்டங்கள் தந்தாங்க. திருமண உதவி திட்டம் தந்தாங்க. அம்மா உணவகங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் அம்மா உணவகம் தந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்த ஆட்சியாளர் அம்மா உணவகத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க. காரணம் அம்மா அவர்களுக்கு பேர் வந்துடக்கூடாதுன்றக்காக. அப்படிப்பட்ட ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு கனவு திட்டமான மடிக்கணினி கொடுத்தாங்க. மடிக்கணினி சாதாரணம் இல்ல. ஒரு சாதாரண கிராமத்தில் படிக்கக்கூடிய மாணவன் லேப்டாப்பே பயன்படுத்த முடியாத கிடைக்காத ஒரு கனவு திட்டத்தை ஒவ்வொரு மாணவனுக்கும் கிடைக்க செய்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட திட்டங்கள் தந்தாங்க. அதற்கு சான்றாகத்தான் 2016 மீண்டும் ஆட்சியை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட திட்டங்கள் மீண்டும் கிடைக்கணும்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அம்மா நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய தலைமையில மீண்டும் இயக்கத்தில் ஒன்றிணைந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று அம்மா ஆட்சி மீண்டும் வர வேண்டும். அதற்கு நீங்க வரக்கூடிய காலத்தில் தர வேண்டும். ஏன்னா அம்மாட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலத்தில் அம்மாட்ட கேட்போம், சட்டமன்றத்துக்குள்ள போய் நைஸா போய் அம்மாட்ட கேட்பேன், அண்ணே அம்மா எங்களுடைய 2 கல்லூரி வேணும்னு கேட்டேன். உடனே பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எதையாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய திட்டங்கள் தந்தனா கிடையாது. ஆனா அம்மாட்ட கேட்டபோது உடனே கொடுத்தாங்க. 2 கல்லூரி, முதுகுளத்தூர்ல 1, கடலாடியில் 1, 2ம் பிற்படுத்தப்பட்ட பகுதி, மக்கள் வாழக்கூடிய பகுதி, தாழ்த்தப்பட்ட பகுதியில் பாடக்கூடிய பகுதி. இந்த 2 சமுதாயத்துக்காக 2 கல்லூரி கொடுத்தாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. அம்மாட்ட சொன்ன உடனே கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்சியாளரும் இல்ல, சட்டமன்ற உறுப்பினரும் இல்ல. தன்னுடைய சுயநலத்துக்காக எடுத்து அந்த ஆட்சி நடக்க தவிர்த்துட்டு மக்களுக்கு இந்த ஆட்சி இல்லை. அப்படிப்பட்ட திட்டங்கள் மீண்டும், ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வர்ற 2027 சட்டமன்றத்தில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரணும்ன்றக்காண்டி பொய்யான வாக்குறுதியில கொடுத்தாங்க. முதல் கையெழுத்து சொன்னாங்க. என்ன மைய கையெழுத்து? முதல் கையெழுத்து உங்கள்ட்ட வாக்கி கட்டும் போதெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் கேட்டாங்க. முதல் கையெழுத்து மதுவிலக்கு அமல்படுத்தப்படுது சொன்னார். போட்டாங்களா? இந்த 4 ஆண்டு காலத்தில் பல மடங்கு இன்னைக்கு மதுக்கடைகள் தான் திறந்திருக்காங்க, தவிர்த்துட்டு மதுக்கடை மூட்டல. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் போது ஆர்ப்பாட்டம் பண்ணார், ஒவ்வொரு தெருவா ஆர்ப்பாட்டம் பண்ணார், மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் பண்ணார். அமல்படுத்தப்பட வேண்டும், அமல்படுத்த வேண்டும், மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். எங்கேயாவது அமல்படுத்தினாங்களா? இன்னைக்கு தெருவா கடைகள்லாம் இன்னைக்கு திறக்குது. 12 மணிக்கு மேலதான் மது கிடைக்கும் நினைப்போம். ஆனா இன்னைக்கு 6 மணிக்கே கடையில கிடைக்குது. காரணம் மோசமான இந்த ஆட்சி. கஞ்சா, எனக்கு போதைப் பொருள்களுக்கெல்லாம் படிப்படியே சாதாரண மக்களை எல்லாம் இன்னைக்கு கிடைக்க செஞ்சு மோசமான ஆட்சி இந்த 4 ஆண்டு காலத்தில். எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கடந்த அதேபடி பாத்தீங்கன்னா நீட் தேர்வுன்னு சொன்னார். நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு முதல் கையெழுத்து சொன்னார். எங்க செஞ்ச முடிஞ்சா? முடியாத ஒண்ண முடியும் சொல்லி மக்களை ஏமாத்தி, மாணவர்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த திமுக அந்த நீட்டை பத்தி பேச முடிஞ்சா? கிடையவே கிடையாது. முடியாத ஒண்ண உங்கள் மக்களை ஏமாத்தி இதுக்கு இடையில 4 ஆண்டு காலத்துல பல மாணவியர், அப்பாவி மக்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இதைத்தான் நீங்க உங்களுக்கு செஞ்சாங்க.
இதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி. தேர்தலுக்கு முன்னு ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு நிலைப்பாடு. தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுவான் அதாவது எப்படியாவது ஆட்சிக்கு வரன்றக்காண்டி மக்களை ஏமாத்திட்டு ஆட்சிக்கு வந்தபடி அத்தனையும் மறந்துட்டு தன்னுடைய சுயநலத்துக்காண்டி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தான் ஸ்டாலின். ஏன்னா மக்கள் எந்தையுமே பாத்தீங்கன்னா கஞ்சா போதையோட கொடுத்ததோட சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் இன்னைக்கு நடக்கிறது தான் இன்னைக்கு திராவிட மாடல். மொழியை வச்சு, மதத்தை வச்சு, ஜாதியை வச்சு ஆட்சி செய்யதான் திராவிட மாடல். ஏன்னா 4 ஆண்டு காலத்தில் 4 லட்சம் கோடி கடனை வாங்கியது தான் இந்த திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய லட்சணம். அம்மா கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்தில் 2.5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தாங்க. ஆனா அந்த 2.5 லட்சம் கோடியும் சாதாரண மக்களுக்குடைய சேர்க்கக்கூடிய திட்டங்களுக்கு சேர்த்தாங்க. திட்டங்களுக்கு அல்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ணாங்க. ஆனா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக மாடல் ஆட்சி அத்தனை நிதியெல்லாம் 4 லட்சம் கோடி 4 வருஷத்துல வாங்கி இதுல என்ன பண்ணாங்கன்றது கேட்டோம்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாங்க. அதுல குடும்ப தலைவி யாருன்னு கேட்டார்னா அதுலயும் 1 கோடி பேருக்கு 50 லட்சம் பேருக்கு முத 1000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிடைக்குதா? 1000 ரூபாய் கிடைச்சாலும் பல ஆயிரங்களை மேற்கொண்டு செலவை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை கொடுத்திருக்காரு. சொத்து வரி ஏற்றிட்டாங்க. மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு. மின்சார கட்டணம் ஒரு சாதாரண வீட்டுல 100 ரூபாய் கட்டணிக்கு 1000 ரூபாய் கட்டுறோம். அந்த 1000 ரூபாய் அங்கே வாங்கி இங்க மின் கட்டணத்தை கட்டுறோம். அந்த மின் கட்டண துறையுமே இன்னைக்கு 1,70,000 கோடி கடன்ல இருக்கு. அந்த கடன், அந்த துறை 1,70,000 கோடி. அம்மா இருக்கும் போது 2011 திமுக ஆட்சியில் இருக்கும்போது 45,000 கோடி கடன்ல வச்சிருந்த அந்த துறை அம்மா ஆட்சி முடியும் போது 45,000 இருந்து 50,000 கோடி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக 1,75,000 கோடி கடன்ல அந்த துறை இருக்குன்னா அதுல எந்த நிலை இருக்குன்னு பாருங்க. மின்சார கட்டண உயர்வு ஏத்துனா நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தி அதன் மூலம் வருமானத்தை கடன் அடைச்சிருக்கணும். இல்ல, அந்த கடன் எல்லாம் நம்மளுடைய மக்களுடைய தலையில இருக்குது. தலைவலி வரி வரியா இன்னைக்கு கூடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான அத்தனை துறையிலையுமே மோசமான ஒரு ஆட்சியை முடிவு கட்ட கொண்டு வருவதற்கு மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுடைய தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க அம்மாவுடைய பிறந்த நாளில் நாம் சபதம் ஏற்போம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கழக இதய தெய்வம் அம்மா பேரவருடைய செயலாளரும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அண்ணன் டேவிட் அண்ணாதுரை அவர்கள் சிறப்புரையாற்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்தில் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரலாறா ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்காட்டாய் சொல்லலாம். அரசியலா, சரித்திரமா, இலக்கியமா, இதிகாசமா என்று எதை திரும்பி பார்த்தாலும் ராமநாதபுரத்தை எடுத்துக்காட்டாய் சொல்லலாம். அப்படி சிறப்புக்குரிய ராமநாதபுரத்தில் பெருமைமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கிறார் நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள். புரட்சி தலைவி அம்மா இல்லை என்று நாம் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழித்தோன்றலாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் இப்பொழுது எழுச்சியுரை ஆற்றுகிறார்கள்.
இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட கழக சார்பாக இங்கே நமது ராமநாதபுரம் மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு மிகுந்த பொதுக்கூட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் முருகன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற இதய தெய்வம் அம்மா பேரவையின் செயலாளரும் மதுரை மண்டல பொறுப்பாளரும் ஆகிய எனது அன்பு தம்பி கே டேவிட் அண்ணாதுரை அவர்களே, இங்கு இந்த இனிய நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் எனது அருமை அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரெங்கசாமி அவர்களே, கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் தொட்டியம் ராஜசேகரன் அவர்களே, இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் அன்பு சகோதரர் ஆர் செல்வபாண்டி அவர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மகளிர் அணியின் செயலாளர் அன்பு சகோதரி திருமதி ஜெசிமா பானு அவர்களே, கழக மாணவியர் அணி செயலாளர் அன்பு சகோதரி ஜீவிதா நாச்சியார் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் எஸ்.கே. தேவதாஸ் அவர்களே, சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் தேர்போகி பாண்டி அவர்களே, தஞ்சாவூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் ராஜேஸ்வரன் அவர்களே, தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஏழுப்பட்டி பாலு அவர்களே, புதுக்கோட்டை மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் வீரமணி அவர்களே, கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் குரு முருகானந்தம் அவர்களே, கழக விவசாய பிரிவு தலைவர் அருமை சகோதரர் அருவகராஜா அவர்களே, கழக எம்ஜிஆர் இளைஞரணியின் இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் ராமலிங்க ஜோதி அவர்களே, இதய தெய்வம் அம்மா பேரவையின் தலைவர் அன்பு சகோதரர் எம்.ஆர். காமராஜ் அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழக மாவட்ட கழகம், ஒன்றிய கழகங்கள், நகர பேரூர் கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, சார்பணியின் செயலாளர்களே, நிர்வாகிகளே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நமது மதுரை புறநகர், மாநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாநகர், தஞ்சாவூர் தெற்கு மற்றும் புறநகர், திருச்சி புறநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற நகர்கழக செயலாளர் ராமநாதபுரம் மேற்கு திரு மாணிக்கவாசம் அவர்களே, ராமநாதபுரம் கிழக்கு திரு இளஞ்செழியன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழா அன்றைக்கு பிப்ரவரி 24 அன்று இங்கே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களால் அரசியலிலே அறிமுகப்படுத்தப்பட்ட 82ஆம் ஆண்டிலிருந்து அவர் நம்மை விட்டு பிரிந்த 2016 வரை பல முறை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கழகப் பணிக்காகவும் தேர்தல் பிரச்சாரங்களுக்காகவும் இன்னும் பல சிறப்பு பொதுக்கூட்டங்களுக்கும் முதலமைச்சராக பல்வேறு திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கிடவும் இங்கே பல முறை அம்மா அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். 87ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் அவர்களின் மறைவிற்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 அம்மா அவர்கள் இதே ராமநாதபுரத்திலே புரட்சி தலைவர் கண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக, பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக, அப்பொழுது அமைச்சராக இருந்த மறைந்த பெரியவர் ராமசாமி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்திலே அம்மா அவர்கள் இங்கே கலந்து கொண்ட பொழுது அன்றைக்கு அம்மா அவர்களோடு நானும் இங்கே வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன். அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறைவிற்கு முன்னால் 86, 87 ஆண்டுகளிலே மேதின கூட்டங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொள்ள செல்லும் பொழுது அம்மா அவர்களுடன் சென்று அந்த கூட்டத்தை கண்டுகளிக்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களில் நானும் ஒருவன். இங்கே வந்த பொழுது இதே அரண்மனை திடல்தான் என்று நினைக்கிறேன். அம்மா அவர்கள் வந்த பொழுது 87 செப்டம்பர் 15 அன்று மாபெரும் பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றது. அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது 91 முதல்வரான காலத்தில் இருந்து 2016 வரை பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் ராமநாதபுரம் பகுதி மக்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியிலே நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையும் மீனவர்கள் பிரச்சனையும் தான் என்றென்றைக்கும் இந்த பகுதியிலே தலையாய பிரச்சனைகளாக இருந்து வந்தது. அம்மா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க ரூபாய் 850 கோடிக்கு காவிரியிலிருந்து குடிநீர் கொண்டு வரும் வகையில் ராமநாதபுரம் பல்க் வாட்டர் சப்ளை ஸ்கீம் திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதுபோல கண்மாய்களை தூர்வாரவும் அவற்றின் வரத்து கால்வாய்களை சீரமைக்கவும் ரூபாய் 55 கோடியிலே ஒருங்கிணைந்த தூர்வாரும் திட்டத்தை அம்மா அவர்கள் தந்தார்கள். மூக்கையூரில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம் அமைத்துக் கொடுத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். மன்னார் வளைகுடா பகுதியிலே கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கவும் கடல்சார் பகுதி மக்களின் மேம்பாட்டிற்காகவும் ரூபாய் 140 கோடி மதிப்பில் பெரும் திட்டத்தையும் அம்மா அவர்கள் தீட்டி தந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில்
மீன்வள மேம்பாட்டை மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டிய பெருமை இதய தெய்வம் அம்மா அவர்களே சாரும் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாகவே அறிவீர்கள். ஆதி திராவிட மாணவ மாணவியர்கள் தங்கி முறையான கல்வி பெறவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவியர்கள் தங்குவதற்கு வசதியாகவும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் எனும் திட்டத்தை இதே ராமநாதபுரத்தில்தான் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். மக்கள் நலனுக்காக இதய தெய்வம் அம்மா அவர்கள் தொடங்கி வைத்த திட்டங்களை முடக்குவதை மட்டுமே தங்கள் பணியாக செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட மாடல் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களின் திமுக அரசாங்கம். எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர் உங்களது ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் முதுகுளத்தூர் முருகன் அவர்கள் சொன்னது போல இங்கே தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இன்று வரை உலகளாக பாராட்டப்படுகின்றன. ஏன் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலுமே பின்பற்றப்படுகின்ற அளவிற்கு அவரது ஆட்சி காலத்திலே அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை தந்தார்கள். 91, 96 ஆட்சி காலத்திலே தொட்டில் குழந்தை திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தையும் அதுபோல அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு தங்கத்தின் விலை நாளொன்றும் பொழுதொரும் மேனியுமாக ஏறிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பவுன் 65,000 ரூபாய்க்கு சென்று விட்டது. ஏழை எளிய மக்கள் தாலியிலே தங்கத்தை அணிய வேண்டும் என்பதற்காகவே தாலிக்கு தங்கம் திட்டத்தை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதுபோல எல்லா பகுதிகளிலுமே அம்மா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகங்கள் நாடு முழுவதும் இன்றைக்கு பிற மாநிலங்களில் கூட பின்பற்றப்படுகின்ற அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பயன்படுகின்ற விதமாக குறைந்த விலையில தரமான உணவை வழங்குகின்ற அந்த அம்மா உணவகம் திட்டம் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களிலே சிறப்பான திட்டங்களிலே ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தொடங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கு உரிய வசதிகளை அம்மா அவர்கள் செய்து வந்தார்கள். அவற்றை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் கைவிட்டு விட்டார்கள். அதுபோல அம்மா திருமண மண்டபங்கள், பள்ளி செல்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு பயன் தருகின்ற விதமாக விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், அதுபோல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களின் உடல் நலத்தை பேணுகின்ற விதமாக அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், பாலூட்டும் தாய்மார்களுக்காக பொது இடங்களிலே தனி அறை திட்டம், அதுபோல அம்மா உப்பு என்கிற திட்டம், அம்மா அழைப்பு மையம் கால் சென்டர் என்கிற திட்டம், இளைஞர்கள் மாணவர்களின் உடல் நலத்தை பேணுகின்ற விதமாக எல்லா பகுதிகளிலும் அம்மா உடற்பயிற்சி கூடங்கள், அதுபோல தாய்மார்களுக்கு அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் என கருவிலிருந்து கல்லறை வரை நமக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் குறிப்பாக புரட்சி தலைவர் அவர்களின் அரசியல் வாரிசாகிய அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனால்தான் எப்படி புரட்சி தலைவர் மறைந்த பிறகும் அவரது புகழ் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களால், ஏன் இந்திய மக்களால் இன்றென்றைக்கும் பாராட்டப்படுகிறதோ, அதுபோல அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னும் அம்மா போன்ற தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லையே என்கின்ற தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தாய்மார்களும் பெரியோர்களும் ஏங்குகின்ற செய்தியை நாம் தினமும் கேட்க முடிகிறது. அம்மா அவர்கள் இருந்தால் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எவ்வாறு பராமரிக்கப்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியிலே, திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள். இன்னும் சில பேர் கேட்கலாம், கொலை கொள்ளை எப்பொழுதும் இருக்கிறது என்று. ஆனால் கேள்விப்படாத அளவுக்கு தினம் தினம் கொலை கொள்ளை இல்லாத
நாளே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு நிலை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த ஆட்சியிலே நிலவி வருகிறது. தினம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், சிறுமிகளிலிருந்து வயது மிகுந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஆட்சியாளர்களின் கையாளாகத்தனம்தான். காவல்துறைக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் பொறுப்பேற்காமல் இன்றைக்கு ஊரூராக சுற்றி பவனி வந்து கொண்டிருக்கின்றார். செல்கின்ற இடங்களெல்லாம் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார். இன்னும் சொல்ல போனால் போகின்ற இடங்களிலெல்லாம் அவரை அங்கே உள்ள குழந்தைகள் அப்பா அப்பா என்று கூப்பிடுவதாக அவர் சொல்வதை பார்த்து சமூக வலைதளங்களிலே எத்தனை கிண்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தெரியும். நேற்றைக்கு கூட சென்னையிலே நமது புதிய தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்த பொழுது அங்கே வந்திருந்த ஊடக நண்பர்கள் என்னிடம் கேட்டார்கள், முதல்வர் அவர்கள் தன்னை பார்க்கின்ற குழந்தைகள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லி அவரை கூப்பிடுவதாக மகிழ்கிறாரே என்று. அதற்கு நான் சொன்னேன், தாத்தா வயசுல இருக்கிறவரை அப்பான்னு கூப்பிடுறதுனால அவருக்கு ரொம்ப பெருமிதமா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் டெய்லி பத்திரிகையிலும் சரி ஊடகத்திலும் சரி சிறுமிகள் படுகின்ற பாடு, சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள், சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் இன்றைக்கு நிகழாத நாளே இல்லை என்கிற அளவிற்கு நம்ம எல்லாம் அச்சுறுத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது. மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்பனை. இன்னும் சொல்ல போனால் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து போதை மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. போதை மருந்து, போதை சாக்லேட், மாத்திரைகள் என, பிஸ்கட்டுகள் என பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் எல்லாம் மாணவர்களை இளைஞர்களை குறிவைத்து இன்றைக்கு போதை மருந்து வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. அதை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத காரணம் என்னவென்றது உங்களுக்கு தெரியும். காரணம் அதிலே ஆளுங்கட்சியினரின் தொடர்போடு, அவர்களது ஆசீர்வாதத்தோடு, இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியினரே அதிலே பங்கு பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதை மருந்து கலாச்சாரம் பெருகி இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு படித்த இளைஞர்கள் எல்லாம் போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகி கூலிப்படைகள், 25 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் கூலிப்படைகளாக மாறி 5000-த்திற்கும் 10,000-த்திற்கும் யாரது உயிரையும் எடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நாட்டிலே நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு தேர்தலுக்கு பின் மக்களை பொய்யை சொல்லி ஏமாற்றி வருகிறார். அவரது கையாளத்தனத்தை மறைப்பதற்காக மத்தியிலே உள்ள ஆட்சியாளர்களை மேல் பழி போடுகிறார். ஏழை எளிய மக்களின் பசியை போக்க அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகங்கள் இன்றைக்கு கேட்பாரற்று கிடக்கிறது. பள்ளி மாணவர்கள் மேற்படிப்புக்கு உதவும் விலையில்லா மடிக்கணினிகள் மற்றும் விலையில்லா மிதிவண்டிகள், ஏழை விவசாயிகள் வாழ்க்கை தரம் மேம்பட விலையில்லா ஆடு மாடு கோழி வழங்கும் திட்டம், மகளிருக்கென தனி காவல் நிலையங்கள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள், தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை திட்டம், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியறை, உள்ளாட்சி அமைப்புகளிலே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு என இதே தெய்வம் அம்மா அவர்கள் தீட்டிய எண்ணிலடங்கா திட்டங்கள் அனைத்தும் தேசிய அளவிலே முன்னுதாரணமாக திகழ்கின்ற திட்டங்கள் இன்றைக்கு மக்களை ஏமாற்றும் போக்கு ஒன்றை மட்டுமே இலக்காக கொண்டிருக்கின்ற திமுக அரசால் மாணவ மாணவியர்கள் தொடங்கி இளைஞர்கள்,
விவசாயிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளிகள், மாற்றுத்திறனாளிகள், சிறு குறு தொழில் முனைவோர்கள் என அனைத்து தரப்பினரும், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரும் அளவில்லாத துயரத்திற்கு உள்ளாகியுள்ளனர். போதாக்குறைக்கு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் முடக்கிவிட்டு இன்றைக்கு பெயரை மாற்றி அவர்கள் திட்டங்களை புதிதாக தொடங்குவதாக அறிவித்து வருகிறார்கள். விவசாயத்தையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் அளிக்கும் திட்டங்கள், இளைஞர்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம், பல முறை உயர்த்தப்பட்ட பால் மற்றும் பால் பொருட்களின் விலை, பன்மடங்கு அதிகரிக்கப்பட்ட மின் கட்டணம், பத்திரப்பதிவு மற்றும் முத்திரைத்தாள் கட்டண உயர்வு, சொத்து வரி, தொழில் வரி, குடிநீர் வரி, நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்பு என அனைத்து விதமான வரிகளையும் கட்டணங்களையும் உயர்த்தி இருக்கிறது திமுகவின் இந்த கையாளாகாத அரசு. இன்னும் சொல்ல போனால் தலைநகர் தொடங்கி கடைக்கோடி தமிழகத்தில் உள்ள கிராமங்கள் வரை இன்றைக்கு சர்வசாதாரணமாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டம் ஆளுங்கட்சியினரின் ஆசையோடு நடைபெற்று வருகிறது. இன்னும் சொல்ல போனால் மணல் கொள்ளையை, அதுபோல தமிழ்நாட்டின் தாது வளத்தை கொள்ளையடிக்கின்றவர்களை தடுக்கின்ற அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். இது போன்ற ஒரு மோசமான சூழ்நிலை இதுவரை தமிழ்நாடு சந்தித்ததில்லை என்கின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. இது இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நமது பழனிசாமி ஆட்சியிலே அவர் செய்த தவறுகளை எல்லாம் எதிர்த்து எந்தெந்த திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி போராடினாரோ, இன்றைக்கு பழனிசாமிக்கு எல்லாம் தாண்டி பெரிய பழனிசாமியாக, மக்களை ஏமாற்றுகின்ற சாமியாக ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த வரை திமுகவில் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா விட்டு சென்ற ஆட்சியை, அந்த 4.5 ஆண்டு ஆட்சியிலே ஆட்சியை ஒரு வியாபார நோக்கத்தோடு வணிக நிறுவனம் போல் ஒரு 4-5 பேர் அல்லது 10 பேர் சேர்ந்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து ஏலம் போட்ட காரணத்தினால் அவர்கள் பயந்து கொண்டு தங்கள் மீது வழக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுகவிற்கு வழிவிட்டு இன்றைக்கு ஒதுங்கி நிற்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களிலும் அம்மா அவர்கள் கண்ட இந்த வெற்றி இயக்கம், புரட்சி தலைவர் உருவாகிய வெற்றி இயக்கம் தோல்வியைத்தான் தழுவி வருகிறது என்பது உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். பழனிசாமி இந்த ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட புரட்சி தலைவரின் இயக்கத்தை ஒரு வட்டார கட்சியாக, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரம் ஆளுமை செலுத்துகின்ற கட்சியாக இன்றைக்கு மாற்றிவிட்டார். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பல சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இன்றைக்கு பழனிசாமிக்கு எதிராக திரண்டு இருக்கிறார்கள். பழனிசாமியால் தமிழ்நாட்டின் தென்பகுதிக்கெல்லாம் வர முடியாத அளவிற்கு அவர் ஆட்சியிலே ஒரு அரசியல் தவறுகளை செய்த காரணத்தினால் இன்றைக்கு அவரால் இந்த பகுதிகளெல்லாம் தலை காட்ட முடியாத அளவிற்கு நிலைமை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பழனிசாமி செய்த தவறுகளால் மக்கள் திருந்தி இருப்பார்கள் என்று ஆட்சிக்கு வந்த திமுக நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்று மார்த்தட்டிக் கொண்டு இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளில் 80% மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். கேட்டால் எங்களிடம் நிதி இல்லை, மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்கிறது என்று மத்திய அரசாங்கத்தின் மேல் பழி போடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற 3 மொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை,
இங்கே 2 மொழி கொள்கை மாத்திரம் போதும், பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த 2 மொழி கொள்கை மாத்திரம் போதும் என்று தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மக்கள் விரும்புவதை இவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார். மத்திய அரசு கொண்டு வந்த அந்த தேசிய கல்விக் கொள்கையில அவர்கள் சொல்லி இருப்பது இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாணவர்கள் 3வதாக ஒரு மொழியை, அது ஏதாவது மற்ற தாய்மொழியோடு சேர்த்து ஆங்கிலத்தோடு சேர்த்து மற்ற பிற மொழியை படிக்க வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் முதல்வரும் இன்றைக்கு போகிற இடங்களிலெல்லாம் இன்றைக்கு பொய் பிரச்சாரத்தில் ஏற்பட்டு இருக்கார். நேற்றோ முந்தா நாளோ அவர் பேசியதை பார்த்தேன். 2000 கோடி அல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் நான் அந்த திட்டத்திலே கையெழுத்து போட மாட்டேன் என்கிறார். 10,000 கோடி கொடுத்தாலும் மாணவர்களுக்கு நலன் பறிக்க நான் விரும்பவில்லை என்றுதான் சொல்கிறார். மத்திய அரசை எதிர்த்து ஒரு பக்கம் அவர்கள் பேசினாலும் திமுகவின் கட்சி நிகழ்ச்சியில மத்தியிலே ஆள்கின்ற அமைச்சர்கள், மத்தியிலே உள்ள துணை ஜனாதிபதி போன்றவர்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று டெல்லிக்கு நடையாக நடக்கிறார்கள். சமீபத்தில் கூட கருணாநிதியின் நாணயத்தை உருவம் பொதித்த நாணயத்தை வெளியிட மத்திய அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்திருந்தார். அதற்கு முன்பாக கருணாநிதி அவர்களின் சிலையை திறக்க அப்பொழுது துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் வந்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மத்திய அமைச்சர்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நலனுக்காக இருமொழி கொள்கையைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், இங்கு மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள், மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை என்று இங்கு ரோட்டிலே நின்று மறியல் செய்வதை விட்டுவிட்டு முதலமைச்சர் டெல்லியிலே சென்று பிரதமரிடம் கேட்டால் உறுதியாக அவர் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை தருவார் என்பதுதான் உண்மை. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ திட்டங்களை வழங்கி வருகிறது. ஆனால் முதலமைச்சர் அதையெல்லாம் மறைத்துவிட்டு அவர்கள் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது, மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக மனம் கொதித்து போயிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இன்றைக்கு மீண்டும் மொழிப்போர் என்று பொய் பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் இங்கே வாழ்கின்ற மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். திமுக என்கிற தீய சக்தி அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்பதற்கு இந்த ஆட்சி ஒரு உதாரணமாக தினம் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நமது ராமேஸ்வரம் பகுதியிலே வாழ்கின்ற மீனவ சகோதரர்கள் இன்றைக்கு தினம் தினம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடி தொழிலை செய்ய முடியாமல் இலங்கை ராணுவத்தால், இலங்கை கடற்படையால் அவர்கள் சுடப்படுவதும் அவர்கள் கைது செய்யப்படுவதும் நமக்கு தமிழ்நாட்டிற்கு, இந்தியாவிற்கு பெரிய ஒரு பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 74 இவர்கள் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்த பொழுது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்த பொழுது மௌனமாக இருந்தவர் கருணாநிதி என்பது உங்களுக்கு தெரியும். எப்படி மதுரைக்கு அருகே அரிட்டாப்பட்டியிலே டங்ஸ்டன் எடுக்கலாமா என்று கேட்ட பொழுது அதற்கு அனுமதி கொடுத்து விட்டு அந்த திட்டத்திற்காக டெண்டர் விட்ட பிறகு மக்கள், மதுரை மேலூர் பகுதி மக்கள் கொதித்தெழுந்த பொழுது முதலமைச்சர் அதிலே தாங்கள் அனுமதி கொடுத்ததெல்லாம் மறைத்துவிட்டு போய் போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களின் முயற்சியால் மத்திய அமைச்சரும் மத்திய பிரதமரிடம் முறையிட்டு அந்த திட்டம் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தடுத்து நிறுத்தப்பட்ட பிறகு ஸ்டாலின் அங்கே ஓடி சென்று முதல் மாலையை அவர் வாங்கி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு முதல்வரின் செயல்பாடு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற குடும்பங்களின் வளர்ச்சிக்காக
உருவாக்கப்பட்ட கட்சி ஒரு திமுகவின் தலைமை குடும்பமாகிய ஸ்டாலின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு நிலவி வருகிறது. ஆனால் முதல்வரின் குடும்பம் மாத்திரம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. காரணம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் வேலை வாய்ப்பை தராத காரணத்தினால் போதாக்குறைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இந்த கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இன்றைக்கு போதை மருந்து பழக்கத்திற்கு ஆளாகி கூலிப்படைகளாகி இன்றைக்கு 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். இப்பொழுது நாம் எல்லாம் எண்ணி பார்க்கிறோம், அம்மா அவர்கள் முதல்வராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில இதுபோல சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அது அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கின்ற கட்சியைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையிலே தலையிட முடியாத அளவிற்கு அம்மா அவர்கள் காவல்துறைக்கு சுதந்திரம் வழங்கியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு குற்றங்கள் தடுக்க முடியாமல் போவதற்கு காரணம் திமுகவினரின் தொடர்பும் திமுகவினரின் ஆசையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெறுகிறது. இன்னும் சொல்ல போனால் போதை மருந்து கடத்தல் என்றால் அதில் ஒரு திமுக நிர்வாகி, அதற்கு பின்னால் திமுக நிர்வாகிகள். மணல் கடத்தல் என்றால் அதற்கு பின்னாலே திமுக நிர்வாகிகள். எங்காவது கனிம வளங்கள் கடத்தப்பட்டால் அதற்கு பின்னாலே திமுக நிர்வாகிகள். இன்னும் சொல்ல போனால் அதிகாரிகள் தாக்கப்பட்டால் அதற்கு பின்பால் திமுக நிர்வாகிகள். எந்த ஒரு மக்களுக்கு எதிரான குற்றம் நடந்தாலும் அதில் பின்னணியிலே திமுக நிர்வாகிகள் இருக்கின்ற காரணத்தினால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு சுதந்திரமாக செயல்படாத நிலைமை தமிழ்நாட்டிலே நிலவி வருகிறது. இன்றைக்கு திமுகவிற்கு எதிராக மக்கள் திரும்பிவிட்டார்கள், கொதித்து போயிருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மத சண்டைகளை உருவாக்க திமுக மறைமுகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணம்தான் அங்கே திருப்பரங்குன்றத்திலே இன்றைக்கு பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. அந்த பகுதியிலே அண்ணன் தம்பியாக வாழ்கின்ற மக்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நீதிமன்ற ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே அந்த பிரச்சனைக்கு நீதிமன்றம் மூலம் தீர்வு வந்த பிறகு இன்றைக்கு இந்த உங்கள் பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் அவர் வக்ஃப் போர்டு தலைவர் என்ற முறையிலே அங்கே போய் பிரச்சனை உருவாக்கி அங்கே வாழ்கின்ற பிற மத மக்களை தூண்டிவிடுகின்ற விதமாக அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகின்ற விதமாக இன்று பல நிகழ்வுகள் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். இந்த ஆட்சியாளர்கள் எப்படியாவது சிறுபான்மை மக்களின் வாக்குகளை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த ஆட்சியாளர்கள் அதிலே கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்க நெருங்க இங்கே சகோதரர்களாக வாழ்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். நீங்கள் இந்த பகுதி மக்கள் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பாதுகாப்பு முக்கியம். உங்களை தூண்டிவிடுபவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தமிழ்நாடு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே இருந்தது போல என்றென்றைக்கும் தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு நீங்கள் யாருடைய தூண்டுதலுக்கும் பலிகடாக கூடாது. வாக்களிப்பது உங்களது தனிப்பட்ட உரிமை. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள். ஆனால் மதத்தின் பெயரை சொல்லி, இன்னும் சொல்ல போனால் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சி மோடி அவர்களின் ஆட்சி இன்றைக்கு 10 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடைபெற்று 3வது முறையாக இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது. மோடி அவர்கள் குஜராத்திலே முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அங்கே அடிக்கடி மத கலவரங்கள் நடக்கும், உங்களுக்கு தெரியும். அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 6 மாதங்களுக்குள்
அங்கே நடந்த அந்த கோத்ரா கலவரத்தை அவர் இரும்பு கரம் கொண்டு அடக்கிய பிறகு, அவர் முதலமைச்சராக வந்து 6 மாதங்களுக்குள் வந்த அந்த கோத்ரா கலவரத்திற்கு பிறகு, அதை அவர் இரும்பு கரம் கொண்டு அடக்கிய பிறகு, இன்று வரை குஜராத்திலே அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகு தொடர்ந்து அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் பிரதமராக, இந்தியாவின் பிரதமராக வந்த பிறகும் சரி, ஒரு சிறு மத கலவரம் கூட கிடையாது என்பதை அங்கு வாழ்கின்ற பெரும்பான்மை மக்கள் மாத்திரமல்ல, சிறுபான்மை மக்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே வாழ்பவர்கள், இங்கே வாழ்கிற நமது சிறுபான்மை சொந்தங்களை மோடியின் பெயரை சொல்லி, பாரதிய ஜனதா கட்சியின் பெயரை சொல்லி இன்றைக்கு மக்களை பயமுறுத்தி வருகிறார்கள். உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் அந்த கூட்டணியிலே இருப்பதற்காக சொல்லவில்லை. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, பிரதமரான பிறகு 10 ஆண்டுகளிலே எங்காவது ஒரு மத கலவரமோ ஜாதி கலவரமோ நடந்திருக்கிறதா என்பதை இங்கு வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி தமிழ்நாட்டிலே மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு உங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டிலே எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் தரப்படவில்லை. தமிழ்நாட்டிலே தேர்தலுக்கு முன்பு 21 தேர்தலுக்கு முன்பு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்பதை சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் முதல் அனைத்து தரப்பு மக்களும், அது சிறு குறு வியாபாரிகளாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், சொல்லப்போனால் செவிலியர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடுவர்கள் போராட்டங்கள், ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நசுக்கப்படுகின்றன. கூட்டணி பலத்தை வைத்துக் கொண்டு தேர்தலின் பொழுது மக்களின் வரி பணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று திமுகவிலே அந்த கொள்ளையடிக்கின்ற கும்பல் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தயவு உங்களை மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் பிரித்தெடுக்கின்ற முயற்சி தொடங்க இருக்கின்றது. அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. அதையெல்லாம் முறியடித்து தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு ஏற்பட மீண்டும் தமிழ்நாட்டிலே ஒரு அமைதி பூங்காவாக திகழ, இங்கே நிலவி வருகின்ற போதை மருந்து கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்க, இங்கே தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க, நீங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க, மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்க, நீங்கள் அனைத்து தரப்பு மக்களும் பொருளாதாரத்திலே முன்னேற சிறப்பான ஒரு ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொடுக்க, நீங்கள் அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டிலே வருவதற்கு நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற கூட்டணி. பிரதமர் மோடி அவர்களிடம் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றுத்தரக்கூடிய இடத்திலே இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை மறந்து விடாதீர்கள். திமுகவால் நிதியை பெற்றுத் தருவதற்கான எந்த முயற்சியும் இல்லை, மனமும் இல்லை என்பதை எண்ணி பாருங்கள். அதுதான் உண்மை. அவர்கள் தங்கள் தவறுகளை மறைத்து அது பிஜேபியின் தலையிலே, பிஜேபி அரசாங்கத்தின் தலையிலே பாரத பிரதமர் மோடி அவர்களின் மீது அந்த பழியை போடுவதற்கு அவர்கள் தினம் தினம் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். போதா குறைக்கு நேற்று கூட நான் தொலைக்காட்சியில கேட்ட பொழுது வீணா போன பழனிசாமி அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன். அதை கூட சில பேர் இப்படி பேசலாமான்னு கேட்டாங்க. நம்ம ஊர்ல சாதாரணமா சொல்றது தானே, அந்த வீணா போனவன் பேச்சை கேட்டு வீணா போகாதீங்க பாம்பாங்க. அந்த வீணா போனவன் சொல்றதை கேட்காத அது மாதிரி, அது ஒன்றும் மரியாதை குறைவான வார்த்தை இல்லை. வார்த்தை பேசும் பொழுது
நகைச்சுவையாக அது வீணா போன பழனிசாமியை பற்றி கேள்வி கேட்காதீர்கள். ஏன்னா ஊடக நண்பர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைவீங்களா, அதிமுக ஒன்றிணையுமான்னு என்று தொடர்ந்து கேட்பாங்க. பல நாட்கள் அதுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து விட்டது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இரட்டை இலையும் பணபலமும் பழனிசாமிகிட்ட இருக்கிறதுனால அங்கு அம்மா இருக்கின்ற அம்மாவின் தொண்டர்கள் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு பழனிசாமிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு அம்மாவின் இயக்கத்தை புரட்சித் தலைவர் கண்டெடுத்த அந்த மாபெரும் இயக்கத்திற்கு பழனிசாமி மூடு விழா நடத்தப் போகிறார் என்று நான் பலமுறை சொல்லி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்க பழனிசாமி முதலமைச்சரான பிறகு அவருக்கு இரட்டையில எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம டிடிவி தினகரனும் அவரை சார்ந்தவர்களும் அதிமுகங்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு இரட்டையிலை கொடுக்க கூடாதுன்னு 2017 நவம்பர் 23 தேர்தல் ஆணையம் சொன்னது. அடுத்த நாள் பொழுது விடிந்தால் பார்த்தால் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலிலே பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தோடு கூட்டணி பலத்தோடு பணபலத்தோடு இரட்டை இலையோடு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவின் தொகுதியிலேயே இரட்டை இலை போட்டியிட்டது உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு சுயேட்சையாக, இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்ற பொய்ப்பலியோடு பொய் குற்றச்சாட்டோடு வீண் பலியோடு அந்த தேர்தலை நாம் சந்தித்தோம். அந்த தேர்தலில் என்னோடு பணியாற்றவர்களில் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தேர்தலில் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நடைபெற்ற இடைத்தேர்தலின் பிறகு எத்தனை பலிகளை நாம் சுமந்தோம். ஒரு பக்கம் பழனிசாமி கூட்டணி இரட்டை இலையோடு பலபலத்தோடு ஆட்சி அதிகாரத்தோடு அந்த தொகுதியில் உள்ள அனைத்து தெருகளிலும் முன்னாள் அமைச்சர்கள் முகாமிட்டு பணம் தண்ணீராக போய் கொண்டிருக்கிறது. ஓட்டுக்கு 6000 10,000 கொடுத்தாங்க, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி. ஆனால் மக்கள் அதையெல்லாம் மீறி அம்மா அவர்களின் தொகுதியில குக்கர் சின்னத்தை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். அன்று தொடங்கியது பழனிசாமியின் தோல்வி உங்களுக்கு தெரியும். துரோகம் செய்தவர்கள் என்றைக்கும் துரோகத்தாலே வீழ்வார்கள் என்று சொல்வார்கள். அன்றைக்கு வீழ ஆரம்பிச்சாரு அம்மாவுடைய தொகுதியில. அம்மா மறைந்த பிறகு நடந்த தேர்தலில் இரட்டை இலையை அம்மாவுக்கே வாக்களித்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி முதல்வராக்கிய மக்கள் கொலை பலியோடு நின்ற குக்கர் சின்னத்திற்கு வாக்களித்து அதெல்லாம் சுத்த பொய் என்று தமிழ்நாட்டிற்கு உணர்த்துகின்ற விதமாக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை 41,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். இன்றைக்கு சொல்றாங்க திமுக கூட்டணி பலத்தோடு இருக்கு, கூட்டணி பலத்தோடு இருக்குன்னு. என்னை கூட நேற்று ஊடக நண்பர்கள் கேட்டார்கள், திமுக கூட்டணி பலத்தோடு இருக்கிறதுன்னு. அந்த கூட்டணி பலத்தோட தான் ஆர்கே நகர்ல டெபாசிட் போனுச்சு திமுக, தெரியுமில்ல? அதே மாதிரிதான் மக்கள் நினைச்சா எத்தனை கட்சி கூட்டணி இருந்தா என்ன? மக்கள் நினைத்தால் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தோல்வியை தருவார்கள். எப்படி 2011 ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கருணாநிதியின் பணபலத்தை எல்லாம் மீறி அம்மா அவர்களுக்கு 2011 வெற்றியை தந்தார்கள், உங்களுக்கு தெரியும். அப்பொழுதுதான் இந்த காற்றையே வித்து காற்றலை அலைக்கற்றை ஊழல் எல்லாம் நடந்து பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி சம்பாதிச்சு எவ்வளவோ செலவு பண்ணி அவர்களால் வெற்றி பெற முடிஞ்சதா? இப்ப 2014 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு முதல் காரணம் பழனிசாமி திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காக இரட்டை இலை சின்னம், எந்த இரட்டை இலை சின்னத்தை திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக புரட்சி தலைவர் பெற்று தந்தாரோ காலத்தின் கொடுமை அந்த சின்னம் இன்றைக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிறது. இப்ப என்ன பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டு அவங்க என்ன பாராளுமன்றத்தில் பழனிசாமியை பிரைம் மினிஸ்டர் ஆக்க போறாங்களா?
ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரியாக வேட்பாளராக, மூன்றாவது முறை பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள். இன்னொரு பக்கம் அந்த இந்தி கூட்டணின்னு ஒரு கூட்டணியில யாரு பிரைம் மினிஸ்டர்னு தெரியாது. அது ஒரு 10-12 கட்சி. இன்னைக்கு அந்த கூட்டணியே இன்னைக்கு இல்ல போயிட்டு அவர்கள் நின்றார்கள். இதுல மூணாவதா தமிழ்நாட்டில் பழனிசாமி. அது அந்த 4 ஆண்டுகள் அவரது ஆட்சியை காப்பாற்றி தந்த பிஜேபிக்கும் துரோகம் செய்கின்ற விதமாக, எப்படி அவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அது அவர்கள் முதல்வர் ஆக்கியவர்களுக்கு நமக்கு துரோகம், பிறகு அந்த ஆட்சி தொடர்வதற்கு உதவி செய்தவர்களுக்கு துரோகம், 4 ஆண்டுகள் அந்த பழனிசாமியின் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்களுக்கு துரோகம் என்று துரோகத்தை அடுக்கிக் கொண்டே போன பழனிசாமியால் எவ்வளவு பணபலம் இருந்தும் இரட்டையிலே இருந்தும் தேர்தலிலே ஜோபிக்க முடியாமல் போய்க் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமது பகுதிகளில் எல்லாம் குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு வடக்கிலே வட மாநிலங்களிலே மாவட்டங்களிலே வாழ்கின்ற வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக 10.5% இடஒதுக்கீடு என்று இரவோடு இரவாக அறிவித்துவிட்டு இன்றைக்கு அவர்களெல்லாம் ஏமாற்று விதமாக அறிவித்துவிட்டு ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைப்பது போல கிட்டத்தட்ட தென் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற 200 சமுதாயங்க மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக அந்த அறிவிப்பு கொடுத்ததனால் அவர் செய்த அந்த அரசியல் பிழையின் காரணமாக பொலிட்டிக்கல் பிளண்டர் என்பார்களே, தன் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக அவர்களின் கோரிக்கையான 10.5% அறிவிக்கிறேன் என்று இரவோடு இரவாக அறிவித்து, அப்பயே நம்மளாம் சொன்னோம். நாங்கள் சேலத்திலே போய் அந்த பகுதியிலெல்லாம் சொன்னேன், இது வெறும் போலி அறிவிப்பு, பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் துரோகம் செய்கிறார். இதை எதிர்த்து யாராவது நீதிமன்றத்துக்கு போனா அந்த ஒரே நாளில் இது தவிடுபடி ஆயிடும். இது உங்களுக்கு ஏமாற்று வேலை, இது துரோகம் என்று சொன்னேன். அது உண்மையாகிவிட்டது. அதனால்தான் பழனிசாமியால தென் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா தனியா வர முடியாது. வேற யாரும் போலீஸ் பாதுகாப்பு இல்லாம எங்கேயும் போக முடியாது. வேற யாருக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க கட்சிக்காரவங்களே அவருக்கு பிரச்சனையா இருப்பாங்க. உண்மையா இல்லையா? அது இத்தனை பேருக்கும் துரோகம் செய்துவிட்டு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எட்டப்பன்னு ஒருத்தர் துரோகத்திற்கு பேர் கொடுத்தவர், காட்டி கொடுத்தவர். அதுபோல அம்மாவின் கட்சியை காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற பழனிசாமி தன் சுயநலத்திற்காக திமுகவோடு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு தன் மீது கொலை கொள்ளை குற்றச்சாட்டு வழக்கு வந்துவிடக்கூடாது. இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கொடநாடு எஸ்டேட்டுங்கிறது தெரியும். அம்மா அவர்கள் விரும்பி போய் தங்குகின்ற இடங்களிலே அந்த இடத்துல நடைபெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்திற்கு யார் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது என்பது தெரியும். அது யாருக்காக அங்கே கொள்ளை நடந்தது, யாருக்காக அந்த கொலை செய்யப்பட்டது, அதுல யார் பயனாளி என்கின்ற எண்ணத்திலே தமிழ்நாட்டு மக்கள் சந்தேகப்படுகின்ற விதமாக இருக்கின்ற அந்த வழக்கில எங்கே தன்னை கைது செய்து விடுவார்களோ என்கிற பயத்தில் ஸ்டாலினுக்கு பயந்துகிட்டு, அதுபோல அந்த 4 ஆண்டு ஆட்சி தெரியும் உங்களுக்கு, மாம மச்சான் சகல இவர்களுக்கெல்லாம் அந்த ஆட்சியில கான்ட்ராக்டுகளை வழங்கி இன்னும் பல்வேறு ஊழல்கள் செய்து தங்கள் மீது வழக்கு வந்து விடக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு வாக்குறுதி சொன்னார். அதிமுக அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டு எல்லாரையும் உள்ளார தள்ளுவோன்னார் நீதிமன்றத்தில். யார தள்ளினாரு? பாவம் அந்த அப்ராணி அமைச்சர்கள் மேலதான் வழக்கு போட்டிருக்காரு. பழனிசாமி மேல ஒரு சின்ன என்கொயரியாவது இருந்துச்சா? இல்ல. காரணம் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி பழனிசாமி ஆட்சியில இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் 60-40 திமுகவோட இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அது போல இப்ப என்னன்னா பழனிசாமி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வேட்பாளர் நிறுத்தணும். இரட்டை இலை புரட்சி தலைவன் வெற்றி சின்னம் அதை நிறுத்தி ஏழை எளிய மக்களின் வாக்குகளை பிரித்து திமுக வெற்றிக்கு உதவி செய்யணும். இதுதான் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்.
இது பாராளுமன்ற தேர்தலில் நடந்துச்சா இல்லையா? இங்க ராமநாதபுரத்தில் சகோதரர் பன்னீர்செல்வம் நிக்கிறப்ப இங்க ஒரு வேட்பாளர் நிறுத்தி என்னத்தை கண்டாரு? அது திமுகவுக்கு உதவிகரமா போச்சா இல்லையா? இதுதான் தேனியில 10க்கு நாங்க நிக்கிற தொகுதியிலாம் ஓட்டுக்கு வேற பணத்தை கொண்டாந்து கொடுத்து நாங்க ஜெயிச்சிடக்கூடாது. எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, டிடிவி தினகரனுக்கு ஒத்த கண்ணு போகணும். ஏன்னா ஸ்டாலினோட உத்தரவு, அதுதான் உண்மை. ஸ்டாலினுக்கு உதவி செய்வதற்கு 10 தோல்வி பழனிசாமி 26 தேர்தலையும் இவர்கிட்ட யாரு போய் கேட்டா? அவனோட சேர்றன்னு யாராவது கேட்டோமா? அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில் திரளணும். உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஓர் அணியில் திரண்டால் தான் நமக்கு ஆற்றல், நமக்கு ஸ்ட்ரெங்க். நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி உதவியோடு இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தி மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் தான் நாம் எல்லாம் சொல்றோம். அதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கொண்டாந்து ஒன்னுட்டு சேர்ப்போம்னு சொல்லுவோமா? இதெல்லாம் விசுவாசமிக்க கூட்டம். உன்ன மாதிரி துரோகிகிட்ட வர முடியுமா? இவர்கள்லாம் முதுகில் குத்துறவங்க யாரும் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இல்ல. 2017 பழனிசாமி ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப ஆட்சி அதிகாரம் கான்ட்ராக்ட் டெண்டர், அந்த டெண்டருக்காக இருக்கிறவங்க தான் அங்க நிறைய உங்களுக்கு தெரியும். இப்ப டெண்டர் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. இனிமே டெண்டரே எடுக்க முடியாத அளவுக்கு ரெட்டலை என்ன ஆகும் தெரியல. உங்களுக்கு தெரியும், ரெட்டலை எங்களுக்கு தான் அப்பயே தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு. அந்த ஈரோடு கிழக்கு பழைய தேர்தல் போன ஆண்டு நடந்தப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது இப்ப பழனிசாமிக்கு கொடுக்கிறோம், ஆனா இது நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு வந்துச்சு. இன்றைக்கு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2 நீதியரசர்கள் அது மேல உள்ள கம்ப்ளைண்ட் எல்லாம் தேர்தல் ஆணையம் சின்னங்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்கிறார். அண்டர்லைன், சின்னங்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையிலேயே விசாரிக்கலாம். ஏன்னா அவ்வளவு தப்பு. இப்ப இங்க முருகன் இருக்காருன்னா இங்க நம்ம ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்லாம் அவரா பார்த்து போட்ட முடியாது. அங்கங்க தேர்தல் நடத்தி கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அவருக்கு வேண்டியவர்கள், யார் ஜெயிச்சாலும் அவருக்கு வேண்டியவர்கள், அது 2வது. ஆனா ஜனநாயக ரீதியாக இங்க பொதுச் செயலாளர் அனுமதியோடு தான் தேர்தல் நடத்தி தான் நீங்க எல்லாம் வர்றீங்க. ஆனா அதிமுக அப்படியா இருக்கு? அது அம்மா இருந்த காலம் வரை அப்படி இருந்தது உண்மை. இப்பொழுது யாரு இங்க ஒரு ராமசாமினா ராமசாமிக்கு வேண்டியவர் தான், குப்புசாமிக்கு வேண்டியவர் தான், எல்லாம் டெண்டர் பார்ட்டிகள் தான் இருக்கு. கேண்டிடேட்டே நிறைய பேர் டெண்டர் பார்ட்டி தான் நின்னாங்க பார்லிமெண்ட்ல. வேற கட்சிக்காரங்க நின்னாங்களாங்க? நம்ம கூட்டணியில எல்லாம் கட்சியை சேர்ந்தவர்கள் நின்னார்கள், கட்சி நிர்வாகிகள் நின்னார்கள். அங்க யாரும் நின்னாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. எல்லாம் கான்ட்ராக்டர் பினாமி அவனுங்க ரோட்ல நிறுத்தி சந்தில விட்டு போயிட்டாரு பழனிசாமி. தேர்தலில் இந்த பேர் தெரியும், டெபாசிட் வராது பல தொகுதியில். ஏதோ காசை கீசை கொடுத்து கொஞ்சம் தொகுதியில டெபாசிட் வாங்குறாங்க. எங்களை எல்லாம் தோக்கடிக்கணுங்கிறதுக்காக திமுகவுக்கு சார்பா பணம் கொடுத்தாங்க. அதான் உண்மை. நாங்க மக்களுக்கு பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு போட்டியிட்ட காரணத்தினால்தான் வெற்றியை பெற முடியவில்லை. அதற்காக நாங்கள் வருத்தப்படவும் இல்லை. ஏன்னால் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா செய்யணும் தான் தேனியில நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நாங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்குகளை பெற்றோம். ஏன்னா எனக்கு பழக்கப்பட்ட தொகுதி, 12 ஆண்டுகள் அம்மா அவர்கள் இருந்த பொழுது அந்த தொகுதியிலே பணியாற்றியவன். இந்த தொகுதியிலாவது, ஏன்னா நாங்க முன்னெல்லாம் 99 2004 தேர்தல் என்னப்பெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரமே கிடையாது. இதெல்லாம் இப்ப வந்திருக்கு. 500 1000 கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி ஆடு மாடுகள் போல உங்களை நடத்தி உங்க ஓட்டுகளை பெற்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்களால் இந்த ஆட்சியாளர்களை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கு. உண்மையா இல்லையா? அந்த 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டா மக்கள் வரிப்பணத்தை, உங்கள் வரிப்பணத்தை 50,000 கோடி காணாமல் போகிறது. கற்ற பாலம்லாம் 3 நாள்ல இடிஞ்சு விழுது. பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சிகள்ல. 6 ஏரி குளங்களை தூர்வாடுறேங்கிறாங்க, வாய்க்கால தூர்வாடுறேங்கிறான், ஆறை தூர்வாடுறேங்கிறான். ஆனா எல்லாத்திலையும் புதர் மண்டி கிடக்கு. அதனாலதான் மழை காலங்கள்ல கொஞ்சம் மழை பெஞ்சாலும் ஆத்துல வெள்ளம் போகுது.
எல்லாத்திலையும் கொல்ல. அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிற ஆவா வேலு மாவட்டத்தில் 15 கோடிக்கு கட்டப்பட்ட செலவுல கட்டப்பட்ட பாலம் 3 மாதத்தில் தொடர்ந்து 3 மாதத்தில் இந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகுது. பாலம் அடிச்சிட்டு போகுது. 15 கோடி ரூபாய் ஆத்துல போகுது. இதுதான் இந்த ஆட்சியின் சாதனை. எல்லாத்திலையும் ஊழல், எல்லா துறைகளிலும் ஊழல். ஊழல் பெருக்கெடுத்துவதற்கு காரணமாக இந்த ஆட்சியாளர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தீய சக்தி திமுகவிற்கு நீங்கள் பாடம் புகட்டுகின்ற விதமாக மீண்டும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை பாதுகாக்கின்ற அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும். பழனிசாமி பத்தி தெரியும். நான் இன்னைக்கு சொன்னது உண்மை, யதார்த்தமா சொன்னேன். பழனிசாமி ரெட்டரையை முடிக்காம போக மாட்டார். தன்னை பாதுகாத்திருக்கிறதுக்காக புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை பயன்படுத்தியிருக்காரு. அதை நீதிமன்றங்கள் எப்படியும் நீதி வழங்கும். ஏன்னா துரோகத்தையே தொடர்ந்து செய்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. வீழ்ச்சிக்கான காலம் வந்து விட்டது. பழனிசாமிக்கு அவர் நமக்கு மாத்திரம் துரோகம் இல்ல, அம்மாவுக்கே துரோகம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சா மனுஷனை கடிச்சாங்கிற மாதிரி அன்னைக்கு கூட பார்த்திருப்பீங்க. அங்க ஈரோடு மாவட்டத்தில் அது என்ன திட்டம், அது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அம்மா அவர்கள் 2011 ஆட்சியில ரொம்ப நாள் கோரிக்கை, அதுக்கு நிதி ஒதுக்கினாங்க 3.5 கோடி ஏதோ. அதை பற்றி அவர்கள் சர்வே பண்ணுவதற்கு அதை அம்மா அவர்கள் 2016 ஆட்சியில லாட்டரி சீட்டு அம்மா மறைவிற்கு பிறகு எப்படி லாட்டரி சீட் அடிச்சு யோகம் வர்ற மாதிரி இந்த பழனிசாமிக்கு கிடைத்த யோகத்தில் அந்த 4 ஆண்டுல அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு தனக்கு தானே அங்க உள்ளவங்கள்ட்ட சொல்லி பாராட்டு விழா. அதுல அந்த இன்விடேஷன்ல கூட அம்மா படம் இல்ல, தலைவர் படம் இல்ல, மேடையில கூட அம்மா படம் இல்ல, தலைவர் படம் இல்ல. ஆனா பழனிசாமிக்கு பாராட்டு விழா. அதுல போய் நின்று நரகாசுரம் மாதிரி இன்னும் பேசிட்டு இருக்காரு. அம்மாவுக்கே துரோகம். எந்த கட்சியில பொதுச்செயலாளர் இருக்காரோ அதை உருவாக்கிய புரட்சி தலைவருக்கு துரோகம். இது ஒண்ணு பழனிசாமி ஊர் ஊரா போய் ஓட்டு வாங்கி அவரை மக்கள் முதல்வராக்கல. அம்மா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சியில குருட்டு யோகத்தில் ஆட்சிக்கு வந்துட்டு 4 வருஷம் கொள்ளையோ கொள்ளைன்னு அந்த ஆட்சியை படாத பாடுபடுத்தி அந்த ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை இனிமே இவங்க அப்பா வீட்டுல இருந்து கொடுத்த பணம் மாதிரி அதுல போய் கலந்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு அமைச்சர் இந்த ஜெயக்குமார்னு ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் பேசுவாரு. அது கட்சி நிகழ்ச்சி இல்லையா? எங்களுக்கு தெரியாது, கட்சி நிகழ்ச்சி இல்ல, அது ஒரு திட்டத்திற்கான நிகழ்ச்சி. அந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்களே அம்மா. திட்டத்தை கொண்டு வந்த படத்தை இல்ல. இல்லைன்னா பழனிசாமிக்கு அங்க என்ன வேலை? அம்மா படம் இல்லைன்னா அந்த மீட்டிங் வருவோமா? நம்ம தலைவர் படம் இல்லைன்னா வருவோமா? ஆனா எந்த அம்மாவோட ஆட்சியில இவர் முதலமைச்சரா இருந்தாரோ, எந்த அம்மாவுடைய ஆட்சியில எம்எல்ஏவா இருந்தாரோ, எந்த அம்மாவுடைய கட்சியில அமைச்சரா இருந்தாரோ அவரை முதலமைச்சர் ஆக்கினாங்களோ. நான் தொண்டை 50 வருஷம் உழைச்சவன். இவர் உழைச்சதுதான் தெரியுமே, 4 காலில் உழைச்சதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. அம்மாவுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக. அதனாலதான் அண்ணன் செங்கோட்டை அமைதியானவர் பொறுத்து கொள்ள முடியாம அன்றைக்கு எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். அங்க உள்ள நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மனநிலை இதுதான். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், ஓரணியில் திரள வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். அது 26க்கு முன்பு பழனிசாமியோ இல்லாமல் அது நிறைவேறும் என்பது உறுதியாகி கொண்டிருக்கிறது. உறுதியாக நிறைவேறும். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வோம், திமுகவை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் என்று சொல்லி இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட நீங்கள் ஆதரவளிக்க வேண்டுமாய் மீண்டும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, பல ஊர்களிலிருந்து வந்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது, பாதுகாப்பா செல்லணும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவனே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவனே,
இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாள் விழா கழகத்தின் 3வது அத்தியாயம் அண்ணன் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஏழைகளின் காவலர், விவசாயிகளின் பாதுகாவலர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் அவர்களுக்கு முதலில் நன்றியை கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு மண்டல பொறுப்பாளர் இதய தெய்வம் அம்மா கழக இதய தெய்வம் அம்மா டேவிட் அண்ணாதுரை அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய எம் அண்ணன் இளைஞர் எழுச்சி நாயகன் திரு முருகன் அண்ணன் அவர்களுக்கும் கழகத்தின் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். கழகம் கண்ட தலைவரே, தலைமை பண்பு கொண்ட மக்கள் செல்வரே, துணிவும் வீரம் கொண்ட மண்ணின் மைந்தரே, இதயம் கவர்ந்த எங்கள் எளிய மனிதரே, இந்த தலைமுறையின் புரட்சி தலைவரே, இந்த தலைமுறையின் புரட்சி தலைவரே, வா 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 எங்க தலைவனே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவனே, வா 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 எங்க தலைவனே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவனே. உனது தலையின் புரசிடும் மறைவேக கூட்டம் மலர்கள் தூண்டும் காலம் உனது கட்டளை கேட்க காத்திருக்குதே காத்திருக்குதே, வாழும் ஏழைகள் சிரிப்பில் இறைவனை காண குளிக்கும் கடவுள் வீரனே, காற்று உனது பேச்சை கேட்க துள்ளி நிற்குதே துள்ளி நிற்குதே, அதிகாரம் உன்னை என்ன செய்யும், ஆணவங்கள் உன்னை கண்டு அஞ்சும் அஞ்சும், தடைகள் எல்லாம் பொடி பொடியாய் நொறும். பச்சைக்கூறி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.